ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனி நாம் மையப்படுவதாக இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். கமிட் யுவர் வேஸ் டு த லார்ட் என்கிற சீரீஸ் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு விசுவாசிக்கிறேன். எல்லா பிளான்ஸையும் ஆண்டவரத்தில் கொண்டு போயிருங்க. முதல்ல நான் தான் ராஜா, நான் தான் மந்திரின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குன்னா கீழே விழுந்துடும். எல்லாத்துக்கும் கர்த்தர் தேவை. ஆண்டவர் சொன்னார், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம இன்றைக்கி சில பேர்லாம் அறிவாளித்தனமாக பயங்கரமாக கேள்வி கேட்பாங்க. அப்போ எதுக்கு கர்த்தர் நம்மளை படைச்சார்? அப்போ எதுக்கு ஞானம் கொடுத்தார்? கரெக்டாக ஞானம் கொடுத்தார், பலன் கொடுத்தார். பட் எல்லாத்துக்கும் மேலே புட் காட் ஃபர்ஸ்ட் இன் எவ்ரிதிங். தாவீதுடைய வாழ்க்கையில் அதை நம்ம நிறைய பார்க்க முடியும். கர்த்தரை எப்பொழுதும் முன்பதாக வைத்துள்ளான். எல்லா யுத்தத்துக்கு போகும்போது ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறேன், ஆண்டவர் இது பண்ணலாமா, இது சரியாக பண்ணலாமா? ஆண்டவர் அழகாக டைரக்ட் பண்ணுறார். when God is there in your path, when God is there in your direction, உங்களை ரொம்ப அழகாக கைட் பண்ணி சக்ஸஸ்க்கு நேரம் உங்களை கொண்டு போகிறது அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த 3வது நாள்லையும் கமிட் யுவர் வேஸ். நம்ம பிளான்ஸை கத்திரத்தில் கொண்டு போகணுன்னு பார்த்தோம். அந்த பிளானில் என்ன ஆனாலும் கத்தரை ட்ரஸ்ட் பண்ணணும்னு பார்த்தோம். 3வது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், கமிட் யுவர் ஹார்ட். இந்த இருதயம் இருக்கே ரொம்ப முக்கியமானது. நீதிமொழிகள் 16:2 சொல்லுது, மனுஷனுடைய வழிகளெல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்த பார்க்கிறார். அப்படின்னா God sees beyond our actions and examines our motives. நம்ம என்ன மோட்டிவில் இதை பண்ணுறோம், என்ன மோட்டிவில் இதை செய்கிறோம் அப்படின்ற இன்டென்ஷனை ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நம்ம யாருக்கும் தெரியாமல் இதை நைஸாக அப்படி பண்ணிடலாம், சக்ஸஸுக்கு நைஸாக அப்படி குறுக்கோளில் போயிடலாம். பட் God sees our heart. அவர் எல்லாவற்றும் ஆவியில் நிறுத்தி பார்க்குறார். மனுஷனுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர் இருக்கிறாராம். அப்போது ஆண்டவர்கிட்ட நீ கேட்க போகிற, ஆண்டவர் என்னுடைய இன்டென்ஷன்ஸை பியூரிஃபை பண்ணுங்க ஆண்டவர், அண்ட் அலைன் மை ஹார்ட் வித் யோர் வில். என்னுடைய பிளான்ஸ், என்னோட டிசைர்ஸ், ஆசைகளை உங்கள் சித்தத்திற்கு நேராக வழி நடத்துங்க. என்னுடைய எண்ணங்களை சுத்திகரிங்க. நீங்கள் நம்மளை யாரை வேணால் ஏமாற்றிடலாங்க. உங்கள் அப்பா அம்மா ஏமாற்றிடலாம், அவங்க கூட இருக்கவங்களை ஏமாற்றிடலாம், உங்கள் சொந்தங்களை ஏமாற்றிடலாம், உங்கள் பாஸ்டர் மென்டரை ஏமாற்றிடலாம். பட் யூ கேன் நெவர் எஸ்கேப் ஃப்ரம் காட். பரிசுத்த ஆவியானவர் தூரத்திலிருந்து உன் எண்ணங்கள் அவர் அறிந்து கொண்டிருக்கார். உன் இன்டென்ஷன்ஸ் அவர் அறிவார். உன் கான்வர்சேஷன், ஃபோன் கான்வர்சேஷன்ஸ் அவர் அறிஞ்சிருக்கிறார். யூ கேன் நெவர் எஸ்கேப் ஃப்ரம் காட். அதனால் ரொம்ப கவனமாக ஆமென். நம்ம வெளியே கிறிஸ்தவம் போல் ஊரை ஏமாற்றிட்டு அது உள்ள எல்லாத்தையும் பண்ணுறத கர்த்தர் அறிஞ்சிட்டு இருக்கிறார். யூ வில் நெவர் ஹேவ் சக்ஸஸ், யூ வில் நெவர் கோ இன் டு விக்ட்ரி. அந்த ஆண்டர்கிட்ட மறைச்சி நீங்கள் அப்படி சக்ஸஸ் போயிடலாம், விக்ட்ரி பண்ணிடலாம், குறுக்கு வழியில் போனீங்கன்னா ஒரு நாள் ஆண்டர் பல நாள் திருட ஒரு நாள் அகப்படுவான்ற மாதிரி யூ கேன் நெவர் எஸ்கேப் ஃப்ரம் காட். பட் ஆண்டர்கிட்ட நீ கேட்க போகிற, ஆண்டவர் என் ஹார்ட்டை கமிட் பண்ணுறேன் உங்ககிட்ட, என் ஹார்ட்டை பியூரிஃபை பண்ணுங்கள், இன்டென்ஷன்ஸை பியூரிஃபை பண்ணுங்கள், என்னுடைய நோக்கங்கள், என்னுடைய பிளான்ஸ் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட அர்ப்பணிக்கிறேன். என் ஹார்ட்டு சரியாக இருந்துச்சுன்னா இந்த இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்போது இருதயத்தை கமிட் பண்ணுங்க ஆண்டர்கிட்ட, கையில் ஆண்டர் சர்ச் பண்ணுங்கள். செல்ஃபிஷ் மோட்டிவ்ஸ் எடுத்து போடுங்க. நிறைய இடத்துல பாஸ் கிட்ட போகிறோம், சில இடத்துல அங்கே அப்படியே எதனா பண்ணி செல்ஃபிஷாக இருந்து எதனா ஆண்டர்கிட்ட அந்த செல்ஃபிஷ் மைண்ட் எடுத்து போடுங்க. ஆண்டர் ஊழியத்தில் செல்ஃபிஷ் மைண்ட் எடுத்து போடுங்க. சுயநலம் உள்ள ஆவி எனக்கு வேணாம், உங்கள் டிசைரால் என்னை நிரப்புங்கன்னு சொல்லி உங்கள் இருதயத்தை ஆண்டர்கிட்ட அர்ப்பணிச்சு பாருங்கள். உங்களை நேராக சக்ஸஸ்குள்ளே கொண்டு போவார். யோசேப்புடைய வாழ்க்கையில் அது கர்த்தர் பண்ணார். அவனுடைய இருதயம் ரொம்ப க்ளீனாக வச்சுட்டே இருந்தார் அந்த மனுஷன். அதனால தான் பாருங்கள், கடினமான பாதையாக இருந்தாலும் கர்த்தரை ட்ரஸ்ட் பண்ணார். அந்த எத்தனையோ வருஷம் சிறைச்சாலையில் இருக்கிற ட்ரஸ்ட் பண்ணார். ஆனால் இருதயத்தை அர்ப்பணிச்சார். குறிப்பிட்ட நாள் வரும்போது கர்த்தர் அவரை கொண்டு சக்ஸஸ்குள்ளே கொண்டு போனார். குறுக்கு வழியில் ஒரு நாளும் போக முடியாதுங்க ஆசீர்வாதத்துக்கு. ஆண்டவர் ஒரு வழியை வச்சுருக்கிறார். அதுக்கு என்ன வழினா கமிட் யுவர் வேஸ் டு தி லார்ட். அதில் இன்றைக்கி 3வது கமிட் யுவர் ஹார்ட். இருதயத்தை அர்ப்பணிங்க. உங்கள் இருதயம் சுத்தமாகட்டும். ஆண்டவர் தம்முடைய சித்தங்களை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவாராங்க. ஹேவ் a blessed day. God bless you.